செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தஞ்சையில் நடைபெற்ற சாலையோர உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி குறித்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலரின் செய்தியாளர் சந்திப்பு, சேலத்தில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட விளைபொருட்களின் விற்பனை குறித்த எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் தஞ்சையில் நடைபெற்ற சாலையோர உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் திருமதி விஜயலலிதாம்பிகை இம்முகாமை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் அவர்களுக்கான உணவு பாதுகாப்போட பதிவு வழங்குறோம். இதுல உணவு பாதுகாப்போட உரிமம் மற்றும் பதிவு 2 இருக்கு. இவர்கள் அனைவரும் பதிவு என்ற ஒரு வகையை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இவர்களுக்கு இலவசமாக உணவு பாதுகாப்பு துறையினுடைய பதிவு வழங்கப்படுகிறது. அதற்கு நமக்கு அவர்களுடைய ஆதார் அட்டை தேவைப்படும், அவர்களுடைய ஒரு போட்டோ தேவைப்படும். அதை வச்சு நம்ம கொடுக்கிறோம். சாலையோர உணவு வியாபாரிகளுக்கான பயிற்சி, அவர்கள் எப்படி ஒரு உணவை பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் உணவை வழங்குவதற்காக அதற்குண்டான பாஸ்டாக் பயிற்சி வழங்கப்படுகிறது. அது 2 வருட காலத்திற்கான ஒரு பயிற்சி. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, உணவை கையாளும் பொழுது இட்லி செய்வாங்க, தோசைகள், தட்டுவடை செட்டு, அந்த மாதிரி நிறைய உணவுகள் சாலையோரங்களில் இருக்கு. முதல்ல அந்த பொருட்களை அவங்க எப்படி பார்த்து வாங்கணும், காலாவதி தேதி பார்த்து வாங்குறது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அந்த மாதிரி எப்படி பொருட்களை வாங்கும் பொழுதும் அதை எப்படி சுத்தமாக பராமரித்து அந்த பொருட்களை வைத்து சமைப்பதும், சமைக்க போது என்னென்ன இதை கையாளுவது, இவர்களுடைய தன்னுடைய பர்சனல் ஹைஜீன், அவங்க தலைக்கு கேப் போட்டுக்கிறது, கைகளுக்கு உரைகள் போடுவது, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எப்படி சமைப்பது, அதை பரிமாறுவது. முக்கியமா நம்ம என்ன சொல்றோம்னா, உணவுகளில் கலர் பொடிகள் சேர்க்க கூடாது. அதே போல் பிளாஸ்டிக் எந்த வகையிலும் உபயோகிக்க கூடாது. பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுக்குறாங்க. நியூஸ் பேப்பர் என்பது படிப்பதற்காக மட்டுமே, உணவுகளை படிப்பதற்காக கிடையாது. அதுல இருக்கக்கூடிய காரியம் வயிற்றுக்குள் போகும்போது வயிற்று உபாதைகள் மற்றும் கேன்சர் போன்ற வியாதிகள் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உணவுப் பொருட்களை வாழை இலைகளில் வைத்து பரிமாற சொல்றோம். அப்படியே அவங்க பேக் பண்ணணும்னா எழுத்துக்கள் இல்லாத பட்டர் பேப்பர் போன்ற பேப்பர்கள் வைக்கணும் நம்ம சொல்றோம். டீ எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல கட்டக்கூடாது. ஏன்னா அது உருகும் போது அது வயிற்றுக்கு தொந்தரவாக இருக்கும். அதே போல் உணவிற்காக தயாரிக்க பயன்படக்கூடிய தண்ணீர் சுத்தமான ஒரு தண்ணீராக இருக்கணும் அப்படின்றது நம்ம சொல்றோம். இப்ப உணவை பரிமாறும் போதும் சரி, அவர்கள் சாப்பிட்ட பிறகும் கூட இருக்கக்கூடிய இலை அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்படியே போட்டுட்டு எல்லாம் போகக்கூடாது. அதை எப்படி ப்ராப்பரா நம்மளுடைய கார்பரேஷனோ முனிசிபாலிட்டியோ இல்ல லோக்கல் இதுலயோ அதை ப்ராப்பரா எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற அந்த விஷயத்தையும் ட்ரைனிங்ல நம்ம அவங்களுக்கு சொல்றோம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம நிறைய ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கு ட்ரைனிங் ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுடைய கணக்குகளுக்கு விடுபட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இலவசமாக பயிற்சியும் கொடுப்போம். இலவசமாக உணவு பாதுகாப்பத்தோட பதிவையும் அவங்களுக்கு கொடுக்கிறோம். இங்க காய்கறிகள் நறுக்குறாங்க, இல்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மண்டிகளை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க கூட கத்தையில கட் பண்றாங்க. அதோட போர்டு எல்லாம் இருக்கும். சோ அது கூட எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். துருப்பிடிக்காத ஒரு இதுல இருக்கிற, துருப்பிடிச்ச ஒன்னல வச்சு கட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். அவங்களுடைய இடம் சின்னதாக இருக்கலாம், பட் அந்த சின்ன இடத்துல எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். உணவு சம்பந்தப்பட்ட புகார்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு, ஒரு ஆப் கூட இருக்கு. வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்னு இருக்கு. அந்த நம்பருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதிலுமான உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும். 72 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து அதோட ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சேலம் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மூலம் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனை மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் தமிழகம் முழுவதும் 650க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். விவசாயிகளால் விவசாயிகளை கொண்டு இயங்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர். இதற்கான மூலப்பொருட்களை உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்வதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது.
உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் சரியான விலையை நிர்ணயம் செய்து விடுவதால் அதே விலையிலேயே மற்றவர்களும் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி வருகிறது. விவசாயிகளின் நலனுக்காக செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார். விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதற்கான பயிற்சி, விற்பனை பயிற்சி, மானியத்துடன் கூடிய கடன் உதவி காரணமாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் உறுப்பினர்களாக உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ். மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங் என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசான் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதி உதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பசுஞ்சோலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் 750க்கும் மேற்பட்ட விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கி வருகிறது. உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்வதால் வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் லாபம் கிடைச்சிட்டு இருந்தது. இதே மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா ஆயிருக்கு. எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு. இயற்கை அங்காடியில் எண்ணெய் வகைகள், தானியங்கள், அரிசி வகைகள், சிறுதானியங்கள் ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சுதந்திர போராட்ட வீரர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை மற்றும் சாதனைகளை போற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதியுள்ள கட்டுரை அவருக்கு செலுத்தப்பட்ட மிகச்சிறந்த அஞ்சலி என்று தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த இந்த கட்டுரையை அனைவரும் வாசித்து அதில் உள்ள நல்ல கருத்துக்களை மனதில் கொள்ள வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். உலக ஊரக வளர்ச்சி தினத்தையொட்டி மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு ஆரம்பகட்ட நிதியுதவி வழங்குதல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளையும் அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாட்டின் உயிர்நாடியாக கிராமங்கள் திகழ்கின்றன என்றும் நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தின் முக்கிய தூணாக கிராமங்கள் விளங்குகின்றன என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கிராமப்புற வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு விரிவாக்கம் ஆகியவற்றை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாட்டின் சுகாதாரத்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் ஒரு புரட்சிகரமான திட்டம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் காகித பயன்பாட்டை ஒழிப்பதன் மூலமும் மருத்துவமனைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைத்து நோயாளிகள், மருத்துவர், மருத்துவமனைகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களை ஒரே தளத்தில் இந்த இயக்கம் தடையின்றி இணைப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி 92 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் உருவாக்கப்பட்டு 103 கோடி மருத்துவ ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டில் மருத்துவ காப்பீடு பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் 2023-24ஆம் ஆண்டில் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் மக்களுக்கு வழங்கப்பட்ட தொகை 83,493 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டில் 94,248 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.